ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள். இப்போ ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் நடைபெற்று வருது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி குதுக்குதுமாக ஈரான் சவுதி அரேபியா, துபாய், கத்தார்னு அங்கே உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுதியில் மிகப்பெரிய தாக்குதல் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க நம்ம தமிழர்கள் கூட ஐயோ பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டெல்லாம் மூடிட்டாங்க, வர முடியலன்னு. அது வேறு பிரச்சனை. போர் நடக்குன்னா அது இது மேலே உப பிரச்சனைகள் வரும். அதனால் நிறைய தமிழர்கள் நம்ம தஞ்சாவூர்காரங்களாம் அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ சவுதிக்கு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வழித்தடமாக இருந்த ஹார்மூஸ் அந்த பகுதியை ஈரான் அடைச்சிட்டாங்க. நீ இனிமேல் எந்த பக்கம் தானே போகணும், உனக்கு நான் விட மாட்டேன், நீ அமெரிக்காக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருக்கையில நீ எப்படி போகிற பார்ப்பேன்னு அடைச்சிட்டாங்க. உடனே அவங்க சரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக செங்கடல் இருக்குல்ல, செங்கடல் வழியாக நாங்கள் கொண்டு போகிறோங்கிறாங்க. செங்கடல் ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது ஹவுதி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கனால உங்கள் இது அங்கே அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேல் கப்பலையும் அவங்க இப்போ தாக்கியிருக்கிறாங்க. இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க? ஒரு சவுதிக்கு ஏற்றுமதி இறக்குமதி அவங்களுடைய பொருளாதார வர்த்தகத்திலே ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா அது? ஆமாம், அந்த ஹோர்முஸுங்கிற ஜலசந்தி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்னு கேட்டால், ரெண்டு பக்கமும் கடல் இருக்குல்ல, கடல் இப்படி சுருங்கிக்கிட்டே வரும். இந்த ஈரான் இடத்துல 50 கிலோமீட்டர் அளவு தான் கடலே இருக்கும். அகலமாக இருந்த ஒரு கடல் நிலப்பரப்பை கொண்டு அப்படி மாறி இப்படி போய் என்ன செய்யும்னு கேட்டால், ஈரான்கிட்ட வரும்போது 50 கிலோமீட்டர் அந்த கடலே இருக்கும். அதுக்கு முந்தி விசாலமாக இருக்கும். அவங்க தாராளமாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பார்டர்லாம் நுழைய வேண்டியிருக்கு. அப்போ அந்த சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஒரு நாட்டினுடைய கடல் எல்லை இருக்குல்ல, அதில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டுக்கு சொந்தமானன்னு வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம். இப்போ ஈரானுக்கு தான் இப்போ ஹோர்முஸ் சொந்தமாக போயிடுச்சு. இப்போ அந்த கடல் எல்லை விசாலமான கடலாக இருந்தால் ஈரான் 30 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. மொத்தமே 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதில் அந்த 30 கிலோமீட்டர் இடத்துல தான் ஆழமாக இருக்கும். அந்த இடத்துல இவன் எனக்கு சொந்தம்னு இருக்கும்போது அவன் தடுத்தான்னு சொன்னால் யாரும் தலையிட இயலாது. சர்வதேச சட்டப்படி ஈரானுக்கு தான் அது சொந்தம். இப்போ நம்ம இந்தியா தடுக்கிறது சட்டப்படியே முடியாதுல்ல. இப்போ இந்தியாவுடைய பார்டரில் உள்ள கடல் இந்தியாவுக்கு தானே சொந்தம். ஒரு குறிப்பிட்ட தூரம் சர்வதேச விதிகள் இருக்குல்ல. இப்போ அதாவது இது என் நாடு என் பகுதின்னு சொன்னாலுமே இன்னொரு நாடு ட்ரெஸ்பாஸ் பண்ணும்போது, ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தான் இடம்னு சொல்ல முடியல. கடல் மாதிரியான பொது இடங்களை ஒரு லிமிட்டுக்கு மேலே இது அடுத்தவன் போகக்கூடாதுன்னு சொல்றது அது ஒரு அத்துமீறலான சர்வதேச விதிகள் பார்க்கல. அப்படி சர்வதேச விதிகளை தான் அந்த கிலோமீட்டர் போட்டு விட்டாங்க. அது அவங்க வச்சதுதான். அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஈரானுக்குன்னு அவங்க கடலை அவங்க இதுதான் அவங்களுக்கு உள்ளதுன்னு இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்வான்னு கேட்டால், அவனுக்கு ஒரு கட்டணம் செலுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ சுயஸ் கால்வாய் இருக்குல்ல, சுங்கம் மாதிரி, அது மாதிரி அந்த நாட்டுக்கு வருமானம் வரும்னு வைங்களேன். இப்போ அந்த ஹோர்முஸ் தான் இவனுக்கு பெரிய இஷ்யூவாக இருந்ததுனால ஹோர்முஸ் அடைச்சிட்டோன்ட்டாங்க. யாருக்கும் அனுமதி இல்லைன்ட்டாங்க. அனுமதி இல்லைன்றவனு என்ன செஞ்சான் அமெரிக்காக்காரன், இந்த ஈரானுடைய கடற்படையெல்லாம் நாங்கள் தாக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 11 கப்பலை அழிச்சிட்டான். ஈரானுடைய 11 இராணுவ கப்பல் படையில் 11 கப்பலையும் அழிச்சிட்டு ட்ரம்ப் பதிவு போட்டிருந்தார். ஈரானுடைய கப்பல் படையை நாங்கள் துவம்சம் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஈரானில் கப்பல் படை 11 கிடையாது, 145 கப்பல் இருக்கு அவங்களுக்கு. அதில் 11 அழிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா 5000 படகுகளை வச்சுக்கிறாங்க. படகுகளை போய் தாக்குவாங்க. அதாவது ஃபோர்ட்ஸுக்குள்ள அந்த படகுகள், அந்த மாதிரி 5000 படகுகள், வெடிமருந்து வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட படகுகள், அதை ஓட்டிகிட்டு போய் ஒரு பெரிய கப்பலில் மோதி குதிச்சிடுவாங்க. இது போய் அடித்து கொண்டு தாக்கி கொண்டு அந்த மாதிரி ஏற்பாடுகள் 5000 வச்சுருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான், ஒரு 11 கப்பல் அடிச்சுட்டு ஹோர்முஸில் பயம் இல்லைன்ட்டாங்க. இவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த ஹோர்முஸ் வழியாக சில படகுகள் வருது. வந்த உடனே அவன் நிலக்கடி இந்த நீருக்கு அடியில் கன்னி வெடி போட்டு வச்சுருக்கிறான். ஈரான்காரன் நீருக்கு அடியில் கருப்பாக ஒரு கீழே இருக்கும், பட்டனை தட்டி விடுவாங்க ரிமோட்டில். அது ஓட்டி அந்த கப்பல் அடிக்கிற காட்சி பிரம்மாண்டமான ஹாலிவுட் படம் பார்க்குறோம். ஹாலிவுட் படம் மாதிரி அந்த இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய குண்டை வச்சிருக்காங்க. ஆமாம், அடியில் நிலத்தடி ஆயிரக்கணக்கில் இருக்கு. கடலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான கன்னி வெடி. அதுக்கு கடல் கன்னி வெடி, கடல் கன்னி வெடி போட்டு வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, நிலத்துல கொரியா தாக்குதல் நடத்துவாங்களே அது மாதிரி. அதே மாதிரி இவங்க அந்த கப்பல் அந்த ஹோர்முஸ் கிட்ட போயிட்டால போதும் அந்த யாருமே இருக்க மாட்டாங்க, கப்பலுக்கு பத்திக்கிட்டு எரியும். இவங்க அங்க பட்டன் அமைக்கி விட்டு அந்த மாதிரி ரிமோட் அடிக்கிற கன்னி வெடி. அது மாதிரி ஒரு 3 கப்பல் அடிச்சிட்டவன என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 700 கப்பல் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப தூரத்துலயே. அடைய ஹோர்முஸ் பக்கம் போகாத, நாங்கள் என்ன செய்யறது, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அங்கேருந்து போகாதுன்னு சொல்லி ரிவர்ஸில் போகிறாங்க. இப்போ அப்போ அந்த ஹோர்முஸ் வழியாக உள்ள பாதையை கம்ப்ளீட் அடைச்சிட்டான்னு சொன்னால்
எந்த நாட்டு, குறிப்பாக அரபு நாட்டுடைய எண்ணெய்கள் எதுவும் எந்த நாட்டுக்கும் போகாது. ஐரோப்பாவுக்கு, சீனாவுக்கு கூட போகாது தான். ஆனால் சீனாவுக்கு ஈரான் சப்ளை பண்ணுவான். ஈராவுக்கு சப்ளை பிரச்சனை வராது. ஏன்னா அவனுக்கு சவுதியில் மட்டும் வாய்ப்பு இல்லை, ஈரான்லேருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு சீனாவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற வகையில் தான் இப்போ சவுதி என்ன பண்ணியிருக்காண்டா, நாங்கள் வந்து செங்கடல் வழியாக போங்கிறோம். செங்கடல் வழியாக ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போக முடியலை. செங்கடலில் வந்து அவன் அடித்த அடியில் வந்து அமெரிக்காவே கப்பல் எடுத்து ஓடி போயிட்டான். அமெரிக்கா கப்பல் முதல்ல வந்தாங்கல்ல, அந்த ஹவுதியில் ஒப்பந்தம் பண்ணி இனி என்னையை தாக்காத உன்னையை தாக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்கா இறங்கி தாக்குதல் பண்ணி கூட செங்கடலில் வந்து ஹவுதிகள் தான் ராஜ்யம் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த கடற்படையில் ரொம்ப விற்பனர் வீரர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ செங்கடல் வழியாக வர முடியாது, நான் விட்டதை நான் வருவேன், அதையும் தாக்குவோன்ட்டாங்க. அப்போ சவுதி அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் அவர் வகையில் அடி. ரெண்டாவது தேவைகள் இவங்களுக்கு அடி. பொருளாதாரம் அவனுக்கு அடியாக இருந்தாலும் என்ன வேணுமே, எல்லாம் ஆயில் இல்லாமல் இயங்காது. இன்றைக்கி உலகமே ஆயில் இல்லைன்னா இயங்க முடியாது. அந்த மாதிரி கார் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, விமானம் கூட ஓடாது. எரிபொருள் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பேட்டரிக்கிட்டலாம் சும்மா சொல்லிக்கிறாங்களே, அது சிறிதளவு தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். அதிகமாக வந்து எரிபொருள் தான் தேவை இருக்குது. அப்போ இந்த எரிபொருள்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்காது. இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்காதுங்கிற வகையில் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ரெண்டாவது வந்து இவன் வந்து சவுதி போன்ற நாடுகள் வந்து உற்பத்தி பண்ணி என்ன செய்வான், இனிமே உற்பத்தியை நிப்பாட்டி ஆகணும். வருமானம் அடிபட்டு போகும். ஒரு மாதம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எந்த வருமானமும் இல்லாமல் போயிடும், பொருளாதாரத்தில் அடி விழுந்துடும். அதுக்கு செய்கிறான். அதுபோக என்ன செஞ்சான்னு கேட்டால், இதுக்கு எல்லாம் அந்த அமெரிக்காவுடைய இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் மிரட்டிக்கிட்டு கிடந்தான். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த கப்பலை கூட நிப்பாட்டிடுவாங்க, பயங்காட்டிருக்க வேண்டி. அந்த கப்பலை போட்டு அடித்ததில் அதில் 3 பேர் காலி. அடிச்சு தான் அடிக்கலன்னு முதல் மறுத்தாங்க, அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டது இப்போ அந்த கப்பலை காணாம். அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டான் அமெரிக்கா. பயந்துக்கிட்டு இதை அடிச்சு விட்டான், முழுசாக முழுகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம், வேறு இடத்துல வச்சு ரிப்பேர் பண்ணுவோன்னு கொண்டு போயிட்டான். அப்போ ஆப்ரஹாம் லிங்கன்கிற கப்பலும் அந்த இடத்துல இப்போ இல்லை. மேப்பில் பார்த்தா 300 கிலோமீட்டர் கூட இருந்தானுவோம். இப்போ வந்து அந்த இதில் கூகுள் மேப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் காட்டாது, இந்த பார்டரில் இருக்காது. அது அமெரிக்காவுடைய எல்லைக்கு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு போன பிறகு இன்னொரு கப்பலை கொண்டு இஸ்ரேல்கிட்ட நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அந்த கப்பலை ராத்திரி அடிச்சுட்டாங்க. ராத்திரி அடிச்சு அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ எந்த வகையிலையும் இந்த ஹொர்முஸை காப்பாற்றுறதுக்குன்னு வந்த கப்பல் வந்து அதுவே தப்பிச்சு ஓடுற அளவுக்கு இருக்குது. அதனால் ஹொர்முஸை அடைச்சிட்டாங்கன்னு அவ்வளோதான். பொருளாதார எண்ணெயெல்லாம் பயங்கர தாறுமாற. இப்போவே 17% ஏறி போச்சுங்கிறாங்க முந்தா நாள் செய்தியில். இன்றைக்கி எவ்வளோ ஏறிச்சு தெரியல. அப்போ இப்போ 100 ரூபாய்க்கு விற்றது 114 ரூபாய் போயிடுச்சுன்னு வைங்க, 17%. அப்படி இன்னும் அதிகமாக வச்சு 150% கூட ஆயிரும். அப்படி ஆச்சுன்னு சொன்னால் எண்ணெய்கள் வந்து விலையும் ஏறினேன், தட்டுப்பாடும் வந்துடும். லிமிட் ரேஷன் மாதிரி கொடுப்பாங்க. காசு இருந்தால் மட்டும் முடியாதுல்ல. ஒரு காருக்கு 50 லிட்டர்னா 5 லிட்டர் போட்டு காம்பாங்க. அப்படி தான் ரேஷன் வழியாக கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்போ அந்த வாசல் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க, எதுவுமே வழி இல்லாமல் போச்சு. அதனால் அந்த ஹொர்முஸையும் இந்த செங்கடலையும் அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய ஒரு 25-30% போக்குவரத்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாமான் கிடைக்காது, பெட்ரோல்லேருந்து கிடைக்காது. வேறு ஜாமான் அந்த வழியாக தான் வரணும். ஐரோப்பாவிலேருந்து அரபு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல, அந்த ஜாமான் இங்கேருந்து போகாத. அங்கேருந்து பெட்ரோல் வாங்குறது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளுடைய தயாரிப்புகள்லாம் அங்கே விற்பனையாகுது அரபு நாடுகளில், அதுக்கும் போக முடியாது. அப்போ அது ஐரோப்பிய நாடுகளுக்கும் நட்டம். அது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய நட்டம், பயங்கர நட்டம். அரபு நாடுக்கு நட்டம். அப்போ இது வந்து ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா, அமைதியாக இருக்காங்களா? ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, E3ன்னு அந்த 3 ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. E3ன்னா வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, UK, இந்த 3க்கும் பேர் E3. E3ன்னா ஐரோப்பாவுடைய 3 நாடுகள்னு அர்த்தம். அதுக்கு அந்த E3 நாடுகள் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அமெரிக்காவுக்குன்ட்டாங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால், யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. அந்த பிரிட்டனுக்கு சொந்தமான தீவு சைப்ரஸில் இருக்குது. அந்த தீவில் பெரிய விமானத்தளம் இருக்குது, பிரிட்டனுக்கு சொந்தமானது. அதில் இருந்து இதை கப்பலெல்லாம் அடித்து துணைக்கிட்டாங்கல்ல, தாக்குவதற்கு இடம் வேணும்னு கேட்ட அமெரிக்காக்காரன், உங்கள் இடத்துல நாங்கள் வச்சு நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். அங்கே 2000 கிலோமீட்டர் ஈரானில் இருந்து 2000 கிலோமீட்டர் நெருக்கத்தில் உள்ளது சைப்ரஸ். அது தனி தீவு. அந்த நாட்டை குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கிறான் பிரிட்டன்காரன். அவன்கிட்ட அமெரிக்கா அனுமதி கேட்டாங்க, நாங்கள் இந்த இடத்துல வச்சு நாங்கள் தாக்கிக்கிறோண்டு. பிரிட்டன் மறுத்துட்டாங்க. என்னை கேட்டால் சண்டைக்கு போனேன், நீனா சண்டைக்கு போயிட்டு ஏன் எடுத்து இப்படி கேட்குறேன்னு மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ அடி பலமாக விழுந்த உடனே அமெரிக்காவுக்கு அந்த பிரிட்டன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஈரானுடைய கை ஓங்குறதை நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது, பயப்படுறாங்க. இப்போ ஈரான் ஓங்கிருச்சுன்னா நமக்கு பாதிப்பு வருன்ற உடனே
அதனால சப்போர்ட் பண்ணுறாங்க. சைப்ரஸ் கொடுத்துட்டோன்ட்டாங்க. சைப்ரஸில் வந்து அமெரிக்காவுடைய இருந்தவங்க தாக்கிக்குள்ளே நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அனுமதி கொடுத்தோன்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரியே சைப்ரஸில் அடிச்சிட்டான் ஈரான். சைப்ரஸ் வரைக்கும் 2000-3000 கிலோமீட்டர் சாதாரணமாக அடிக்கிறவங்க ஏவுகணை வச்சுருக்கிறான். சைப்ரஸில் அந்த விமான தளங்களெல்லாம் அடித்து நொறுக்குனதுக்கு பிறகு பிரிட்டன் என்ன பண்ணிட்டான்னா, நீங்கள் விமான தளத்தை பயன்படுத்திக்கிறீங்க, எங்கள் ஆட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரிட்டர்ன் வாங்கிட்டான் எல்லாரையும். பிரிட்டிஷ் படைகள் யாருமே அங்கே இல்லை, நீ அமெரிக்காக்காரனே இருந்து சாவுன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் ஜெர்மனிக்காரன் வந்து அந்த சைப்ரஸை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பெரிய பெரிய கப்பல்களை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த சைப்ரஸை தாக்குனா எது தாக்குறது? சைப்ரஸை வந்து ஈரான் வந்து அடிச்சிச்சின்னு சொன்னால் இவங்க கப்பல்லேருந்து அந்த ஏவுகணையத்தை சுடுவாங்க. அதுக்கு நாங்கள் தற்காப்புக்கு வந்து நிற்கிறோன்னு அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ ஈரானுடைய அந்த தளபதி என்ன செஞ்சார்னா, நேற்று அறிவிச்சிருக்கிறாரு, நீ வந்து உன்னை தற்காப்புக்கு ஏதாவது சிறந்தா செய், ஈரான் மீது தாக்குதலுக்கு நீ அமெரிக்காவுக்கு ஒத்துழைச்சேன்னு சொன்னால் உங்கள் 3 பேரோடையும் சேர்த்து போர் நடத்துவேன், எதிரியை டிக்ளேர் பண்ணிடுவேன் பயம் காட்டிட்டான். உங்களுக்கு இது அமெரிக்கா மட்டும் இலக்கு இருக்காது, பிரிட்டனையும் இலக்கு வைப்போம், ஃப்ரான்ஸையும் இலக்கு வைப்போம், ஜெர்மனி இலக்கு வைப்போன்றவனு அரண்டு போயிட்டானுவோம். நாங்கள் போருக்கு வரல, எங்கள் இது அமெரிக்கா தளத்தை பாதுகாக்க வந்திருக்கிறோன்ட்டாங்க. அங்கே போருக்கு தாக்குதலுக்கு வரமாட்டாங்க யூரோப்லாம். ஆனால் அவங்க சப்போர்ட்டாக வந்து அந்த சைப்ரஸில் வந்து தாக்கிடக்கூடாதுங்கிறது மட்டும் நிற்கிறாங்க. இப்போ ஹவுதிகளும் செங்கடலில் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹோர்முஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக செங்கடல் வழியாக போகலான்னா ஹவுதிகள் திருப்பி அடிக்காங்க, திருப்பி அமெரிக்கா கப்பல்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, வர முடியாதுட்டாங்க, வேறு போக முடியாது, சும்மா சொல்லிக்கிறலாம். அப்போ செங்கடல் வழியாகவும் போக முடியாது, ஹர்முஸ் வழியாகவும் போக முடியாது. ரெண்டுமே ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ ஹவுதி கண்ட்ரோலில் இருந்தாலும் ஈரான் கண்ட்ரோல் தானே. ஈரான் சொன்னால் உடனே கேட்பாங்க. அதான் இந்த போருக்கு பின்னால் உள்ள அரசியல், இது போருக்கு பின்னால் உள்ள வியாபாரம், வணிகம். வணிகம் தான் எல்லாம், இப்போ எல்லாத்த விட அடிப்படை வணிகமும் பொருள் தான். இந்தியாவுக்குலாம் பெரிய பாதி, இந்தியாவுக்குலாம் அந்த வழியாக தான் எல்லாம் வரணும். ஆமாம், இந்தியாவுடைய மோடி போய் ஒப்பந்தம்லாம் பண்ணிட்டு வந்தார்ல, சரக்கு இந்தியாவில் வாங்குறது எல்லாம் ஹுர்முஸ் வழியாக தான் போகணும். அதை காலி பண்ணிட்டா இந்தியாவுக்கு நஷ்டம், பெரிய நஷ்டம். கண்டிப்பாக பார்ப்போம். ஐரோப்பா, இந்தியா, ஆசிய நாடுகள் எல்லோருக்கும் பேருக்கு அமெரிக்கா ஈரான் சண்டை மாதிரி தெரிஞ்சாலும் பெரிய லெவலில் இது பொருளாதார பேரிழப்பு. ஒரு மாதம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லா நாடும் திவாலாயிரும். எல்லா நாடும் திவாலாகக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய சூழல், ஆபத்து இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். போருங்கிறது என்றைக்குமே நல்ல விஷயத்தில் அது எந்த நாட்டில் நடந்தாலும் எதுக்காக நடந்தாலும் போர் சீக்கிரம் நிற்கட்டும் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. அதனுடைய பக்க விளைவுகளை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நன்றி.